இது போனி நியூஸ் அண்ட் பிரான்ஸ் செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் சுமார் 700,000 ஆவணங்களற்ற புலம்பெயர்ந்தோர் வாழ்ந்து வருவதாக உள்துறை அமைச்சு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. பிரான்சின் சர்ஜி பாரிஸ் பல்கலைக்கழகத்தின் பெண்கள் கழிப்பறை ஒன்றில் ரகசிய கேமரா ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம். பிரான்சை தாக்கும் பெஞ்சமின் புயல், பலத்த காற்று மற்றும் வெள்ளத்தாக்கம் தொடர்பில் மக்களுக்கு எச்சரிக்கை. இலத்திரனியல் சிகரெட் விற்பனையில் புதிய கட்டுப்பாடுகள், இணையத்தடை, வரி அதிகரிப்பு மற்றும் புகையிலைப் பொருள் அங்கீகாரம் தொடர்வன விரிவான செய்திகள். சிவசக்தி அஸ்ட்ராலஜி சென்டர், லண்டன், அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஜோதிடம் பார்த்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடர். உங்கள் முகம், கைரேகை, பிறந்த தினம் பார்த்து ஜோதிடம் சொல்லப்படும். உங்களுக்கு பிரியமானவர்கள் உங்களை விட்டு விலகிவிட்டனரா? கவலை வேண்டாம். மீண்டும் உங்களை வந்து சேர வசியம் செய்யப்படும். கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, பண பிரச்சனை, தொழில் பிரச்சனை, காதல் பிரச்சனை, திருமண சிக்கல்கள், கோர்ட்டு வழக்கு பிரச்சனை, எதிர்மறை சக்திகள், பொறாமை, கண்திருஷ்டி பிரச்சனை, கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, குழந்தை சொல் பேச்சு கேளாமை மற்றும் டிவோர்ஸ் பிரச்சனை, மன அழுத்தம் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் சக்தி வாய்ந்த மந்திரம் செய்து 100% தீர்வு அளிக்கப்படும். மேலும் தொடர்புக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். லண்டனின் நம்பர் 1 ஆஸ்ட்ராலஜர். போனி ஆப் மற்றும் போனி யூடியூப் சேனல் மூலம் உங்கள் வியாபாரத்தை ஐரோப்பா முழுவதும் உள்ள தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்க்க இப்போதே திரையிலுள்ள எண் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். பிரான்சில் சுமார் 700,000 ஆவணங்களற்ற புலம்பெயர்ந்தோர் வாழ்ந்து வருவதாக அந்நாட்டின் உள்துறை அமைச்சு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தின் போது நேஷனல் ராலி கட்சியின் தலைவர் ஜோர்டன் பர்டெல்லா நாட்டில் உள்ள ஆவணங்களற்ற புலம்பெயர்ந்தோரின் துல்லியமான எண்ணிக்கை குறித்து கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த உள்துறை அமைச்சர் லோரன் நூனேஸ், பிரான்சில் சுமார் 700,000 ஆவணங்களற்ற புலம்பெயர்ந்தோர் இருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பிரான்சின் பொருளாதாரம் மற்றும் புவி அமைப்பை பொறுத்தவரை புலம்பெயர்தல் என்பது ஒரு சிக்கலான மற்றும் சவாலான யதார்த்தமாகவே நீடிப்பதாக குறிப்பிட்டார். மேலும் நாட்டின் எல்லைகளை மேம்பட்ட முறையில் கட்டுப்படுத்துவதற்காக பிரான்ஸ் ஐரோப்பிய நாடுகளுடன் இணைந்து செயலாற்ற வேண்டியது அவசியம் எனவும் அமைச்சர் லோரன் நூனேஸ் வலியுறுத்தினார். பிரான்சின் சர்ஜி பாரிஸ் பல்கலைக்கழகத்தின் பெண்கள் கழிப்பறை ஒன்றில் இரகசிய கேமரா ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல்கலைக்கழக நிர்வாகம் இந்த சம்பவத்தை உறுதி செய்ததுடன் இது தொடர்பாக கடந்த அக்டோபர் 16 காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றையும் பதிவு செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்த இழிவான செயலுக்கு மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் கடும் கண்டனம் எழுந்துள்ளது. அத்துடன் குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்கக் கோரி இணையதளத்தில் மனு ஒன்றும் வேகமாக பரவி வருகிறது. பிரான்ஸ் சட்டப்படி இக்குற்றத்தில் ஈடுபடும் நபருக்கு 1 ஆண்டு சிறைத் தண்டனையும் 15,000 யூரோ அபராதமும் விதிக்கப்படலாம். ஒருவேளை அந்த கேமரா மூலம் பதிவுகள் எடுக்கப்பட்டிருந்தாலோ அல்லது படங்கள் பகிரப்பட்டிருந்தாலோ இந்த தண்டனை இரட்டிப்பாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தை அடுத்து பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்படும் எனவும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு தேவையான ஆதரவு சேவைகள் வழங்கப்படும் எனவும் பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. பாரிஸ் நீச்சல் தடாகங்களில் அண்மையில் பதிவான இதுபோன்ற சம்பவங்களை இந்த நிகழ்வு நினைவூட்டுவதாக பலர் கருத்து தெரிவித்துள்ளனர். பிரான்சின் பல பகுதிகளில் பெஞ்சமின் புயல் இன்று பலத்த காற்றையும் கனமழையையும் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயல் தாக்கத்தால் பல மாகாணங்கள் ஆரஞ்சு எச்சரிக்கையில் விடப்பட்டுள்ளன. முதலில் கொரேஸ் மாகாணம் மழை மற்றும் வெள்ளத்துக்காக ஆரஞ்சு எச்சரிக்கையில் விடப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து கோடன், புய்டே-டோம் கடலோர மாகாணங்கள் மற்றும் ஹவுட்ஸ்டே-பிரான்ஸ் பகுதிகள் பலத்த காற்று காரணமாக ஆரஞ்சு எச்சரிக்கையில் உள்ளன. இன்று காலை 4 மணி முதல் சில கடலோர மாகாணங்களில் வெள்ளத்துக்கான எச்சரிக்கையும் செயல்படுத்தப்படும். இந்த புயல் ஒரு மெட்டியோராலஜிக்கல் பாம் என்று அழைக்கப்படும் ஒரு தீவிர வானிலை நிகழ்வாகும். இதற்கு அச்சுறுத்தும் பெயர் இருந்தபோதிலும் இது பரந்த பருவகாலங்களில் நிகழக்கூடிய வழமையான ஒரு இயற்கை சீற்றமாகும். இது 1987 மற்றும் 1999 போன்ற பெரிய புயல்களைப் போல இல்லாவிட்டாலும் காற்றின் வேகம் மணிக்கு 130 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மரங்கள் விழும் அபாயம், ஆறுகளின் நீர்மட்டம் உயர்வது போன்ற விளைவுகள் ஏற்படக்கூடியதால் பொதுமக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பிரான்ஸ் நாட்டில் இலத்திரனியல் சிகரெட்கள் மீது பல்வேறு கடுமையான கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட உள்ளன. இதில் மிக முக்கியமானது இணையம் வழியாக, அதாவது ஆன்லைனில் விற்பனை செய்ய தடை கொண்டுவருவது.
2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவுத் திட்டத்தில் இடம்பெற்றுள்ள இந்த திருத்தத்தின்படி ஈழத்திரனியல் சிகரெட்களுக்கு வரி அதிகரிக்கப்பட உள்ளது. அத்துடன் இவை இனிமேல் சட்ட ரீதியாக ஒரு புகையிலைப் பொருளாகவும் கருதப்படும். இதன் விளைவாக சிகரெட் பெட்டிகள் மீது விதிக்கப்பட்டுள்ள அத்தனை கட்டுப்பாடுகளும் இதற்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இணையம் வழியாக வாங்குவதற்கும் தடை விதிக்கப்பட உள்ளது. வயது வரம்பை கருத்தில் கொண்டு சிறுவர்கள் ஈழத்திரனியல் சிகரெட்களை பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கத்துடன் இந்த சட்டம் கொண்டுவரப்படவுள்ளது. திரவங்களை உள்ளடக்கிய ஈலிக்விட்ஸ் பொருட்களுக்கும் ஈழத்திரனியல் சிகரெட்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும். லிபெட்டி வாப்போட்டர், கிளாஸ் குளோப், வாப்போஸ்டோர், குளோபினெட் போன்ற கடைகளில் இந்த பொருட்கள் அதிகளவில் விற்பனையாகி வரும் நிலையில் இந்த தடை சிறுவர்கள் மத்தியில் புகைப்பழக்கம் அதிகரிப்பதை தடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.